இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு என்னென்று பார்த்தீர்கள் என்றால் த சன் ஸ்டில் ஷைனிங், சூரியன் இன்னும் பிரகாசிக்கின்றது என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சூரியன் இன்னும் பிரகாசிக்கிறது அப்படி என்று சொல்லி. Exodus chapter 16 verse 10. Exodus chapter 16 verse 10 says, "They looked, and behold, the glory of the Lord appeared in the cloud." விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரத்திலே 10வது திருவசனம். பழைய மொழிபெயர்ப்பிலே யாத்திரையாகமம் என்றிருக்கும். 16வது அதிகாரத்திலே 10வது திருவசனம். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்திலே தோன்றியது என்று வாசிக்கிறோம். கடவுளுடைய மகிமை மேகத்திலே தோன்றியது என்று வாசிக்கிறோம். My friends, there are clouds in the sky. That clouds sometimes passing the sun. When that clouds are passing the sun, we get less sunlight. அன்பான சகோதர சகோதரிகளே, வானத்திலே முகில்களை நாம் பார்க்கிறோம். அந்த முகில்கள் என்ன செய்கிறது பாருங்கள், சூரியனை கடந்து செல்லுகிறது. அவ்வாறு சூரியனை அந்த முகில்கள் கடந்து செல்லும் பொழுது சில நேரத்திலே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் குறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். Sometimes we don't see the sun. சில நேரத்திலே நாங்கள் அந்த சூரியனையே பார்க்க முடியாத மாதிரி போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த முகில் அதை மறைத்து விடுவதனாலே. The same clouds are passing in our life. அதுபோலவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட முகில்கள் நம்மை கடந்து போவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. When hard times come, we easily get discouraged. But behind the clouds, God is still present. He is still shining. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே சில துன்பங்களை நாம் காணும் பொழுது நாம் மனம் குழம்பி விடுகிறோம், மனம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம், அந்த துன்பங்களுக்கு பின்னாலே சூரியனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற கடவுள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முகில்கள் சூரியனை கடந்து போகும் பொழுது சூரிய ஒளி எங்களுக்கு கிடைக்காமல் போவதனாலே சூரியன் மங்கிவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. அந்த முகில் அதை கடந்து போவதனால் அந்த முகில் அதை மறைக்கிறது, அவ்வளவுதான். சூரியன் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல எங்கள் வாழ்க்கையிலே சில துன்பங்களை, கஷ்டங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது கடவுள் தன்னுடைய வல்லமையில் குறைந்து விட்டார் என்றோ அல்லது கடவுள் எங்கே போய்விட்டார் என்றோ மறைந்து விட்டார் என்றோ அர்த்தம் அல்ல. கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். கடவுள் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். கடவுள் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் சில நேரத்திலே சில கருமேகங்கள், சில முகில்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, you may worry what is happening in the world today. Why people are suffering too much? Where coronavirus is come from? How can we save from sickness of virus? அன்பானவர்களே, சில நேரத்திலே நீங்கள் கவலைப்படலாம். இந்த உலகத்திலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கொரோனா வைரஸ் ஆகிய இந்த தொற்று கிருமி எங்கிருந்து வந்தது? ஏன் இன்றைக்கு மக்கள் எல்லாரும் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். My friends, what we see from the Holy Scripture, our God is still shining. அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் இப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே அவர்
பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். As God's people wandered in the wilderness, he declared, "Behold, I come to you in the thick cloud." Exodus chapter 19 verse 9. விடுதலை பயண நூல் அல்லது யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 9வது திருவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கார்மேகத்தை அவர்கள் கண்ட பொழுது அவர்கள் என்ன செய்வதென்று கலங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கார்மேகத்திலே நான் உன்னிடத்திலே வருவேன். அதாவது இந்த துன்பமான சூழ்நிலையிலும் நான் உன்னிடத்திலே வருவேன் மகனே, இந்த துன்பத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, இந்த வேதனையான சூழலிலும் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் நம்மோடு பேசுகிறார். அன்பானவர்களே, each of us experience clouds in life. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மேகம் போன்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். sometimes slight but sometimes dark and frightening. சில நேரத்தில் இந்த மேகம் போன்ற பிரச்சனை என்பது சாதாரணமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, சில நேரத்திலே பயங்கரமானதாக இருக்கிறது, சில நேரத்திலே நம்மை இன்னும் பயமுறுத்துவதாக இருக்கிறது. Whatever clouds you face today, ask Jesus, the light of the world, to help you. எப்படிப்பட்ட முகில்களை நீங்கள் சந்தித்தாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவராக இயேசுவிடத்திலே கேளுங்கள். அவர்தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். நானே ஒளி என்று சொன்னாரே, அந்த ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி. Look behind the cloud to see his glory and his plans for you. அன்பான சகோதர சகோதரிகளே, முகில்களுக்கு முன்னே மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். முகில்களுக்கு முன்னே தோன்றுகிற இருளை மட்டும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். மாறாக அந்த முகிலுக்கு பின்னாலே பிரகாசித்து கொண்டிருக்கிற, மகிமையா இருக்கிற, வல்லமையா இருக்கிற அந்த கடவுளையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நோக்கி பாருங்கள். அலகை முகிலுக்கு முன்னே இருக்கிற இருளை காட்டி நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம், முகிலுக்கு பின்னேதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று. என்றால் அங்கே கடவுள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, for the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good things will he withhold from them that walk upright. Psalms 84 verse 11. திருப்பாடல்கள் 84:11 நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கதிரவனாக இருக்கிறாராம், சூரியனாக இருக்கிறாராம், அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறாராம். Scripture says that God wants to be our sun and shield. திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களுக்கு சூரியனாகவும் எங்களுக்கு கேடயமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம். What does the sun do for us? சூரியன் எங்களுக்கு என்ன செய்கிறது? It lights our way. அது எங்கள் பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. And it keeps us warm. அது எங்களை சூடாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. It nourishes the plants of the earth so that we can have food. இந்த உலகத்தில் இருக்கிற தாவரங்களுக்கு அது சக்தி அளிக்கிறது. அதனாலே நாம் உணவை பெற்றுக்கொள்ளுகிறோம். Its relationship to the sun sustain the earth. And God wants to support you and me through our relationship with him.
அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சூரிய வெளிச்சத்தோடு உலகமானது உறவிலே இருப்பதனால், தொடர்பிலே இருப்பதனாலே தான் அந்த சூரிய வெளிச்சத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நானும் நீங்களும் எப்பொழுது இறைவனோடு உறவாக இருக்கிறோமோ அப்பொழுது அந்த இறைவனிடத்தில் இருந்து நாங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பார்த்தது போல சூரியனிடத்திலிருந்து ஒளி கிடைக்கிறது, சூரியனிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு சூடு கிடைக்கிறது, சூரியனிடத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற தாவரங்களுக்கு சத்து கிடைக்கிறது. அதுபோல நானும் நீங்களும் இறைவனோடு உறவாக இருப்போம் என்றால் அந்த இறைவனிடத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, அந்த இறைவனிடத்தில் இருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது, அந்த இறைவனிடத்தில் இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அந்த இறைவனிடத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, வாழ்வு கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, He also wants to be your shield of protection against the arrows of the enemy. அது மட்டுமல்லாமல் கடவுள் இந்த உலகத்திலே இருந்து வருகிற பொல்லாத தீமை என்கிற அம்புகளில் இருந்து, நோய்களில் இருந்து, அல்லது எல்லா விதமான தொற்று கிருமிகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக இருக்க அவர் விரும்புகிறார். He wants to light and direct your path. கடவுள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க விரும்புகிறார். உங்களுடைய பாதையை அவர் வழி நடத்த விரும்புகிறார். அன்பானவர்களே, Are you ready to receive him as your son and shield today? இன்றைக்கு அவரை உங்களுடைய ஒரு கேடயமாகவும் சூரியனாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Have you been relying on something or someone else to be your protection or give your direction? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பாதுகாப்பதற்காக அல்லது உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக யாரையாவது அல்லது எது மேலேயாவது நீங்கள் தங்கி இருந்திருக்கிறீர்களா? அவர்களை நாடி சென்றிருக்கிறீர்களா? If you have, decide today to lean on your heavenly Father. அவ்வாறு நீங்கள் ஒரு மனிதர் மேல் தங்கியிருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு விண்ணக தந்தையாகிய கடவுள் மேல் நீங்கள் தங்கியிருப்பதற்காக தீர்மானியுங்கள். உங்களை வழிநடத்துவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக. Open your heart and receive all he has for you. உங்களுடைய இதயத்தை திறந்து அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். Receive his favor, blessing and protection today. உங்களுடைய இதயத்தை திறந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய உதவியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Let him be your sun and shield as you move forward in your victory all the days of your life. அன்பான சகோதர சகோதரிகளே, அவரே உங்களுக்கு சூரியனாகவும் அவரே உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பாராக. Today pray to God. Father in heaven, today I open my heart and mind to you. ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை நான் உம்மை நோக்கி உயர்த்துகிறேன், உம்மிடத்திலே திறக்கிறேன். நீர்தாமே எனக்கு பாதுகாப்பாக இருந்தருளும். I receive your blessing and favor. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உதவியையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுகிறேன். And ask that you direct my every step. ஆண்டவரே, நீர் என்னுடைய ஒவ்வொரு பாதையையும் வழி நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். Show me, Lord, your way so that I may walk with you today and always. ஆண்டவரே, உம்முடைய பாதையை எனக்கு காட்டும். அப்பொழுது நான் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பாதையிலே நடப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று. The Bible says, Seek the Lord and his strength. Seek his presence continually. Psalms 105:4. திருப்பாடல்கள் 105 4வது திருவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவரையும் அவருடைய திருமுகத்தையும் நாடுங்கள், இடையுறாது நாடுங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது.
In the summer days, people are taking sun baths. After the sun bath, their skin looks different. அன்பான சகோதர சகோதரிகளே, கோடை காலத்திலே மக்கள் சூரிய வெளிச்சத்திலே அவர்கள் குளிர் காய்வார்கள். அந்த சூரிய வெளிச்சத்திலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய தோல் அதுக்கு பின்பு மாற்றம் அடைந்திருப்பதை நம்மால் காண கூடியதாக இருக்கும். On a spiritual level, we are also changed by the presence of the sun, not the S-U-N, but S-O-N, sun. We are changed by Jesus Christ. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுபோல நானும் நீங்களும் சூரியனாயிருக்கிற அந்த கடவுளிடத்திலே நாங்கள் வெயில் காய்வோமாக இருந்தால் அதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படுவதை நம்மால் காண முடியும். அதாவது அந்த சூரியனுக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதை நம்மால் காண முடியும். Sun mean Jesus Christ, not the real sun. அந்த சூரியன் என்பது அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும். Spending time in his presence changed the way we look. அவருடைய பிரசன்னத்திலே நாம் நம்முடைய நேரத்தை கழிக்க ஆரம்பிப்போம் என்றால், அவரோடு நம்முடைய உறவை நாம் வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நம்முடைய பாதைகள் நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. But it also changed the way we act and feel. அதே நேரத்திலே நாங்கள் உணர்வதையும் நாங்கள் செயல்படுவதிலும் அது மாற்றம் உண்டாக்குவதை நம்மால் காண முடியும். His presence transforms us into his image. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அன்பானவர்களே எங்களுடைய தோற்றத்தையே மாற்றி விடுகிறது. The more time you spend in his presence, the better it is for your spiritual soul and body. எவ்வளவு நேரம் அவரோடு நீங்கள் உறவை வளர்க்கிறீர்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய உடலுக்கும் மாறுதலும் ஆரோக்கியம் உண்டாகிறது. இந்த நாட்களிலே வீட்டிலே நாம் அடைபட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் நாம் இறை உறவிலே நிலைத்திருப்பதற்கு நேரத்தை ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை நாம் ஒதுக்குவோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அன்பானவர்களே. The Holy Scriptures say, First Chronicles chapter 16 verse 34, or give thanks to the Lord for he is good, for his mercy and loving kindness endure forever. ஒன்று குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் அல்லது 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 34வது திருவசனம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. No matter what may be happening in the world around you, அன்பானவர்களே இந்த உலகத்திலே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. You can always find something to thank God for. கடவுளுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நன்றி சொல்வதற்கு ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அதை அறிந்து நாம் ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். இந்த பிரச்சனைகளை பற்றியே கதைத்து கொண்டு பயந்து கொண்டு இருக்காமல் கடவுள் நமக்கு செய்கிற பாதுகாப்புக்காக உதவிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். Thankfulness is a powerful force that open the door to God's blessing. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, ஆண்டவரிடத்தில் நன்றியா இருப்பது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் மென்மேலும் பெற்றுக்கொள்வதற்கு திறக்கப்படுகிற ஒரு கதவாகும் அன்பானவர்களே. Having thankfulness continually proves your faith in God. நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது கடவுள் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. Because not only you thank him for what he has done in the past, you thank him for what he will do in the future. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அன்பானவர்களே கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல எதிர்காலத்திலும் கடவுள் செய்ய போவதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் கடவுள் மேல் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதை அது உங்களுக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது.
So what are you grateful for today? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Are you grateful for the sun that shine and brings a new day? அதாவது சூரிய வெளிச்சம் எங்களுக்கு வெளிச்சம் தருவதற்காகவும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுப்பதற்காகவும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்களா? Are you thankful for the gift of eternal life? ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு புது வாழ்வுக்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? The Bible says, 2 Chronicles chapter 20, verse 12, for we have no power to face this vast enemy, vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are on you. 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்திலே 12வது திருவசனம், எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார் என்று பார்க்கிறோம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாகும். When the devils bring us thoughts of worry, anxiety and fear, we must thank God that the answer is on the way. எங்கள் வாழ்க்கையிலே அலகை பலவிதமான பயங்களை, குழப்பங்களை, நோய்களை கொண்டு வரும் பொழுது நாங்கள் கடவுள் எங்களுக்கு அதிலிருந்து தப்பித்து செல்லும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும் என்பானவர்களே. That's what happened Jehoshaphat. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. The people of Judah were surrounded by 3 major armies. யூதாவின் மக்கள் 3 பெரிய இராணுவத்தினால் அவர்கள் சூழ்ந்து கொள்ளப்பட்டார்கள். It did not look as though they had chance. அவர்கள் அந்த இராணுவத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய விதமான எந்த வழியும் அவர்களுக்கு அந்த நேரத்திலே தெரியவில்லை. But Jehoshaphat the king gathered the people together, lift his eyes toward heaven. ஆனால் யோசபாத் என்ற அரசரோ அந்த மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பரலோகத்தை நோக்கி பார்ப்பதற்காக அவர் செயல்பட்டார். And prayed the simple prayer in today's words. இந்த வேதாகமத்தில் நாங்கள் வாசித்தோம் அல்லவா, அதை சொல்லித்தான் அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். Jehoshaphat's prayers was answered. யோசபாத்தினுடைய செபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள் பாருங்கள், 2 குறிப்பேடு 20:12, எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. அதை பார்த்து நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த நோயை எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு வலிமை இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து என்ன சொன்னார்கள் பாருங்கள், நாங்கள் செய்ய வேண்டியது வேறு என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று மன்றாடினார்களாம். அதுபோலதான் நானும் நீங்களும், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறதே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி, ஆண்டவரே நீர் வல்லவர், நீர்தாமே எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பீர் என்று அவருக்கு நன்றி சொல்ல நாம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகுது என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு யோசபாத்தின் செபத்துக்கு பதில் கொடுத்த கடவுள் எங்களுடைய செபத்திற்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். God told the people of march right into the enemy's camp. கடவுள் என்ன சொன்னார் என்றால், யோசபாத்தோடு இருந்தவர்களுக்கு, நீங்கள் எதிராளிகள் தங்கி இருக்கிற அந்த இடத்தை எதிர்த்து அதை நோக்கி புகழ்ந்த வண்ணமாக நடந்து செல்லுங்கள், அணிவகுத்து செல்லுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். Singing and shouting praises on their way. அவர்கள் அங்கு போகும் பொழுது பாடல்கள் பாடி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு நீங்கள் போங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதாவது எதிராளிகளை எதிர்த்து நீங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டு போங்கள் என்று சொல்லப்பட்டது. When they were worshipping God and God delivered them. எப்பொழுது அவர்கள் கடவுளை ஆராதிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். That's what
That's what God will do for us today. அன்பான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் கடவுள் இந்த நாளிலே எங்களுக்கும் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் இல்லத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கடவுள் எங்களுக்காக போராடுகிறவராக இருக்கிறார். Instead of worrying and fearing, we are calling to worshiping our God. அன்பானவர்களே, நாங்கள் பயந்து கொண்டோ அல்லது கவலைப்பட்டு கொண்டோ இருப்பதற்கு பதிலாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். Our Lord Jesus Christ is the answer to the virus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த தொற்று கிருமிக்கு பதிலாக இருக்கிறார். அன்பானவர்களே, let's choose to worship today over worry and move forward into victory. அதாவது எங்களுடைய கவலையை தாண்டி நாங்கள் கடவுளை ஆராதிக்க ஆரம்பிப்போம், வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிக்க ஆரம்பிப்போம். My friends, Jesus Christ is our son. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுதான் எங்களுக்கு அந்த சூரிய ஒளியாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார். He is still shining behind the clouds of virus, sickness and darkness. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இப்பொழுதும் துன்பம் என்கிற, நோய் என்கிற, தொற்று கிருமி என்கிற அந்த முகிலுக்கு பின்னாலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். Come to him, commit your life to him and worship him. அவரிடத்திலே வாருங்கள், அவரிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள், அவரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணித்து நாம் செபிக்கலாம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.